மது போதையில் காரை ஓட்டி சென்று நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது ஏற்றியதில் சிறுவன் பலியான வழக்கில் தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி மதுபோதையில் காரை ஓட்டி சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. விபத்தில் படுகாயமடைந்த 12 வயது சிறுவன் முனிராஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னையில் மது போதையில் கார் ஓட்டி நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மோதி 12 வயது சிறுவன் உயிரிழந்த வழக்கில் தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எம்பி டிஸ்டிலரிஸின் நிறுவன குழும தலைவர் புருஷோத்தமனின் மகனும் அந்நிறுவனத்தின் இயக்குநருமான ஹாஜி புருஷோத்தமன் கடந்த 2013 மே 22ஆம் தேதி மது போதையில் பென்ஸ் காரை ஓட்டி சென்றுள்ளார். சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை அருகே கட்டுப்பாட்டை இழந்து நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விபத்தில் 12 வயது சிறுவன் முனிராஜ் உயிரிழந்ததுடன் மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹாஜி புருஷோத்தமன் உள்ளிட்டோரை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் ஏற்கனவே ஹாஜி புருஷோத்தமன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சென்னை மாவட்ட 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரான அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டன. தண்டனை விவரங்களை நீதிபதி தமிழரசி அறிவித்தார். கொலை செய்யும் உள்நோக்கமின்றி மரணம் விளைவித்த குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் மற்றொரு குற்றப்பிரிவின் கீழ் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை மற்றும் 500 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். 2 தண்டனைகளும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதால் ஹாஜி புருஷோத்தமன் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பை தொடர்ந்து ஹாஜி புருஷோத்தமனை புழல் மத்திய சிறையில் அடைப்பதற்காக சிறைத்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.